ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் வந்து தெரியல அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஃப்ரீ எஜுகேஷன் குரூப். விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ இதில் கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோடைய டைரெக்ஷன் எந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கேன். எப்போது நம்ம மார்க்கெட்டு 25,670 700 25,700 அந்த ரேஞ்சிலே உங்களுக்கு ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணிங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த பிரகாரம் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லெவலில் நோக்கி ப்ரைஸ் பயணிக்குது. ஸோ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு டவுன் சைடுக்கான வியூ தான் ஷேர் பண்ணியிருந்தது. அதுவும் உங்களுக்கு அந்த ஃப்ரீ குரூப்லேயே ஷேர் பண்ணியிருந்தேன். காலையில் கூட வாய்ஸ் மெசேஜாக உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காலையில் ஒரு மூமெண்ட் வந்ததில் ஒரு மைல்டாக ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு இந்த 25,450 இந்த ரேஞ்சுக்கிட்ட ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு இங்கே சப்போர்ட் தெரிவிக்க இந்த ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிக்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் ட்ராப்பில் மாட்டாங்க. ஸோ திரும்ப அகைன் இந்த ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கண்டினியூ வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. இன்னும் ஸ்டில் மார்க்கெட் போயிட்டு தான் இருக்குது. இன்னும் ஒரு 5 minutes மார்க்கெட் டைமிங் இருக்குது. ஓகே, சரி. இப்போது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக மூவ் பண்ணுவாங்க. அதாவது மார்க்கெட் டைரெக்ஷன் போய்ட்டுருக்குன்னா இந்த ஆப்போசிட்டில் நாங்கள் பை எடுக்கிறேன், சி எடுக்கிறேன், கால் எடுக்கிறேன் என்ன பண்ணுவாங்க, ஓவர் ட்ரேடிங் பண்ணுவாங்க இந்த இடத்துல. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 13 லட்ச ரூபா வந்து லாஸ் பண்ணி ஒருத்தர் வந்து இது பண்ணியிருக்காரு. அது வீடியோ வேணும் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நாய்ஸ் நிறைய இருந்ததுனால அதை டெலீட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வேணுமா இருந்தால் அந்த 13 lakhs லாஸஸ் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், போடுங்க. கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க, போடுங்க. இல்லை வேணாம் சார் அப்படின்னா வேணான்னு சொல்லிடுங்க. அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது, பழைசாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம சேனலுடைய. ஓகே, என்னுடைய ரியாலிட்டி பற்றி நீங்கள் ஓப்பனாக உங்கள் மனசில் என்ன இருக்குதோ நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம். இந்த சேனல் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, ஓகே இதை பார்க்கலாம். இல்லை அந்த சேனல் சரியில்லை, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்தவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ இந்த சேனலுக்கு உங்களுடைய லைக்ஸை பதிவு பண்ணிவிடுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நெக்ஸ்ட்டு மார்க்கெட் மூமெண்டம் எப்படி சார் இருக்குது? மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்னும் கண்டினியூவாக ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்குது. எக்ஸ்பைரி வேறு ஃபுல்லாக கடகடன்னு கீழே வந்துட்டு இருக்குது. இப்போது எங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். இப்போது ஆல்மோஸ்ட் சிபியில் ஹோல்டிங்கில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் லாஸ்ட்டில் நீங்கள் ஹோல்டிங்கில் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே ரீகவர் ஆகும், திரும்ப ரிவ்யூ பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், எதுவும் கிடையாது. நீங்கள் ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்களா, லாஸில் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? சிம்பிள். ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணால் உங்களோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோ, லாஸில் ஹோல்ட் பண்ணால் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அமௌண்ட் 0 ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ரைட், சரி. இப்போ நான் சார்ட்டை வந்து உங்களுக்கு சிங்கிளாக பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு காலையில் வாய்ப்புகள் நிறைய கிடச்சிது. அந்த 13 lakhs லாஸ் வந்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக நான் உங்களுக்கு அந்த வீடியோ அப்படியே பண்ணியிருந்தேன். நிறைய வாய்ப்புகள் கிடச்சிது. ஈஸியாக வந்து அவரால் வெளியே வந்திருக்கலாம். ஆனால் ஹோல்டிங்கில் இருந்தால் அவ்வளோ பிரச்சனை இருக்குது அதுக்கு. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் தெரிவிங்க, போடுறேன் நான். இப்போது நெக்ஸ்ட்டு என்ன சார் இப்படி நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்குது, எது வரலும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இன்னும் கொஞ்சம் கீழே போவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அந்த 25,000 டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வெரி வெரி ஹை. ஓகே, சரி. அப்போ மார்க்கெட்டு இப்போ கிட்டத்தட்ட 25,150 இன்றைக்கி ஒரே நாள் மட்டுமே பார்த்திங்கன்னா நிஃப்டி கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்டுக்கு கீழே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இன்னும் முடியல. இன்னும் கரெக்டாக 3-4 நிமிஷம் பேலன்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை உங்களுக்கு ட்ரா பண்ணியிருந்தேன். உங்களுக்கு நான் பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை உங்களுக்கு ட்ரா பண்ணியிருந்தேன். இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபைனல் சப்போர்ட். இந்த 25,100 25,100 இப்போ ப்ரெசென்ட் ட்ராவல் ஆகிட்டு இந்த ஏரியா. அப்போது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸு இந்த லெவல்லையும் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சப்போர்ட், அதாவது இந்த 25,120 140 கூட பிரேக் டவுன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மேலே ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ண இல்லையா, ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ண இடம் 25,400. இது இப்போ இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிட்டு அந்த இடம் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இந்த சப்போர்ட்லாம் பிரேக் டவுன் ஆன இடங்கள். இப்போ இந்த இதில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் அகைன் இந்த மாதிரி கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அப்படியே கண்டினியூவாக ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மொத்தத்தில் பையிங்கான வாய்ப்புகள் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம இங்கேருந்து திரும்ப இந்த ஏரியாவுக்கு பை பண்ணிட்டு போகலாம் அப்படின்வாங்க. இது வந்து கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேடாக அமையும். சப்போஸ் நீங்கள் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இங்கேருந்து ஹையர் ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னப்போ, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிஸ்கி ஜோனாக இருக்கும். ஸோ இங்கே ப்ரைஸ் கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிட்டு அகைன் வந்து ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான் தான் மார்க்கெட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, சரி. அப்போது இதில் நம்ம பையிங் எதுவும் பண்ண முடியாது சார் இப்போதைக்கு அப்படின்னா, எஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க. ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து நிலத்தன்மை இல்லாத இருக்கிறதுனால எல்லாமே பேனிக்கில் என்ன பண்ண எல்லாமே பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாமே வெளியே போயிட்டுருக்காங்க. ஏன்னா மார்க்கெட் இங்கே இருந்த சுச்சுவேஷன் வேறு, 26,300 கிட்டே இந்த சுச்சுவேஷன் வேறு. ஏன்னா நல்லா சப்போர்ட் இருக்குது, பையர்ஸ் எல்லாம் அங்கே இருந்தாங்க, அப்போ சப்போர்ட் வேறு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பையர்ஸும் உடச்சிட்டு வராங்க. 1 2 3 4 எல்லாமே உடச்சாச்சு. இந்த ஃபைனல் சப்போர்ட் இதையும் உடச்சிட்டாங்கன்னா மார்க்கெட் என்னாகும்,
ப்ளஸ் இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகி திரும்பறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஓகே, அப்போது நம்ம நாளைக்கு என்ன பண்ணலாம்னா 1 hour டைம் ஃப்ரேமில் நான் இப்போ சார்ட்டை நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இதை வந்து 10 minutes டைம் ஷிஃப்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ 10 minute என்னது எங்கே நம்மளுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் 25,400 கிட்ட நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இந்த இடம் எங்கே இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆன இடம். ஸோ கண்டினியூவாக ஃபால் ஆகிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கே ஒரு வேளை கன்சல்டேஷன் ஆகிட்டு என்னவோ அகைன் வந்து பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். நாளைக்கு இந்த 25,200 கிட்ட உங்களுக்கு அந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு கீழே வந்து இந்த 25,000 லெவலில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ப்ளஸ் அதுக்கும் கீழே போகிறதுக்கான சான்சஸும் வெரி ஹை. ஆனால் உங்களுடைய பிளான் என்னவாக இருக்குன்னா ஒன்லி ஃபார் பிரேக் டவுன். பிரேக் டவுன்னா என்ன, ஒரு சப்போர்ட் கனெக்ட் பண்ணி பிரேக் டவுன் ஆச்சா ஒரு ஷார்ட்டிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை பாருங்கள். ஓகே, இப்போதைக்கு ஒன்லி இந்த இடத்துல பையிங் ட்ராப் மாட்டாங்களே. இன்றைக்கி நிறைய பேர் வந்து அந்த 13 lakhs லாஸ் ஒன்றும் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் பண்ணியிருக்காரு இன்றைக்கி மட்டுமே. அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, கேட்டால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த வீடியோ அப்புறம் அடுத்த பதிவில் உங்களுக்கு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அதை எடிட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்போது பேங்க் நிஃப்டி ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பிரேக் டவுனும் முடிச்சுட்டு கீழே தான் இவங்களும் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட அது கீழே சப்போர்ட் 59,000 கிட்ட வந்துட்டாங்க. இன்னொரு 300-400 பாயிண்ட்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்குது. அப்போ இது என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூட ஒன்லி ஃபார் டவுன் சைடு. எப்போ இந்த லாஸ்ட்டாக இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணாங்களோ அப்போவே அவங்களுக்கு முடிஞ்சிச்சு. அவங்களது சப்போர்ட் ஏரியா ஃபைனல் இது தான். ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது என்னவா மாறும், ரெசிஸ்டன்ஸாக மாறும். அகைன் வந்து ஒரு டவுன் சைடுக்கான பிளான் தான். இந்த சப்போர்ட்லாம் இருக்கு இல்லையா, இந்த சப்போர்ட்லாம் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். மேபி இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அவங்களுக்கு இது வந்து ரெசிஸ்டன்ஸ் அமையும் இப்போது. ஸோ அகைன் வந்து இன்னொரு சப்போர்ட் எடுத்துகிட்டு கீழே வருவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு இந்த 59,000 நோக்கி தான் பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் இருக்கும். மேபி நாளைக்கு கூட அந்த பிரேக் டவுன் பண்ணுறதுக்கான சான்சஸ் பார்க்கலாம். ஓகே, சரி, இதில் மார்க்கெட் மேலே போச்சுன்னா எது வரலன்னா இந்த 59,600 இது வந்து இந்த இடம்லாம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள். ஆனால் மேலே போனால் எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லை. மேலே வந்து போனால் கூட நம்ம அதில் பை பண்ண மாட்டோம், வெயிட் பண்ணுவோம், நோ ட்ரேடிங். ஸோ வெயிட் பண்ணி அகைன் அங்கேருந்து ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அகைன் வந்து இந்த 59,000 தொடுவதற்கான வாய்ப்புகள், 59,000 கீழே வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஆனால் முதல்ல நெகட்டிவ் சைடு உங்களுடைய எண்ணத்தை பதிவு பண்ணுங்கள் அப்படின்றதுக்காக மென்ஷன் பண்ணுறேன். மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்றதுக்காக மேலே போயிட்டு காலில் வைக்க ரொம்ப கம்மியான ப்ரைஸ் கிடைக்குது, நான் காலில் போய் மாட்டிக்குன்னு சொல்லி சியில் போய் மாட்டிக்க போகிறீங்க, ரைட்டுங்களா? சரி, இப்போது இதுவும் எங்கே இருக்குது, சென்செக்ஸ். ஸோ எஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான் தான். இன்றைக்கி நல்லா ஸ்மூத்தான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்கீங்க. விஷயம் தெரிஞ்சவங்க இந்த பிஇ சைடு நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் விஷயம் தெரியாதவங்க ஓவர் ட்ரேடிங்கில் மாட்டிகிட்டு நிறைய பேர் லாஸும் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் எத்தனை வீடியோ பண்ணியாச்சு, 1-2 நிறைய வீடியோஸ் வந்து அவேர்னஸ் வீடியோ போட்டாச்சு. இருந்தாலும் நம்ம மனசு கேட்க மாட்டேங்குது, ரைட்டுங்களா? சரி, இப்போது இது வந்து சப்போர்ட் பிரேக் டவுன் ஆன இடம் இந்த 82,800 பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்செக்ஸ் சப்போர்ட் பிரேக் டவுன் ஆன இடம். அப்போ பிரேக் டவுன் ஆன இடம் என்னவாகும், ரெசிஸ்டன்ஸாக அமையும். சப்போஸ் மேலே போயிடுச்சு அப்படின்னா அங்கே லக்கிலேயே உங்களுக்கு சான்ஸ் கிடச்சின்னா அங்கே வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். இல்லை மார்க்கெட் இங்கே கிடைக்கல, மார்க்கெட் இங்கேயே கன்சல்டேஷன் ஆகிட்டு மேலே போகவே மாட்டேங்குது அப்படின்னப்போ நான் ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகளை யூஸ் பண்ணி அகைன் டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். அப்பர் சைடு வந்து இப்போதைக்கு எதுவும் பிளான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதில் கூட, ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை, ஏன்னா இப்போ நான் ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணுறதுன்னா இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்றப்போ உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க. ஒரு 100 கமெண்ட்ஸ், ஒரு 100 கமெண்ட்ஸ் தெரிவிங்க. ஓகே, என்ன எத்தனை வருஷமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க, இந்த சேனல் எப்படி உண்மையாக பொய்யா, இவங்க சொல்கிறது சரியா இல்லையா அப்படின்ற விஷயம் ஒரு 100 கமெண்ட்ஸ் தெரிவிங்களா, அடுத்த வரவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்களோட லைக்ஸையும் பதிவு பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த 13 lakhs லாஸ் வீடியோ போட்டோமா வேணாவா அதையும் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகே.